எனது தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிலிமோரா சாஃப்ட்வேர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபிலிமோரா பார்த்திங்க அப்படின்னா எடிட்டிங் சாஃப்ட்வேர் உங்கள் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா பார்ட் 3. நான் இதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கேன். இந்த வீடியோ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிளான டேர்ம்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபுல் வீடியோ வந்துட்டு எப்படி எடிட் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதே வந்துட்டு ஒரு வீடியோவாக வந்துட்டு இந்த ஃபிலிமோரா சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறீங்க போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிருந்தாரு. கண்டிப்பாக நான் வந்துட்டு எல்லா டூல்ஸுமே கவர் பண்ணதுக்கு அப்புறம் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது ஃபிலிமோரா சாஃப்ட்வேரில் அப்படிங்கிறது தனி ஒரு வீடியோ போட போகிறேன். அந்த வீடியோவை பார்க்கணும் மற்றும் நான் போடுற மிச்ச எல்லா வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு டைமும் லைக் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நிறையா கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் மோட்டிவேட் பண்ணுது. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டியூரேஷன் வந்துட்டு நீங்கள் அதே முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்துக்கலாம். எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் நீங்கள் வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா கலர் டியூனிங், உங்களோட இமேஜோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கூட சேஞ்ச் பண்ண முடியும். நான் இப்போ அதை கிளிக் கொடுத்தோன்னே எனக்கு வந்து இப்போ ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து வேணுங்கிற மாதிரி கலர் சேஞ்சிங்லாம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் பேலன்ஸில் போய்க்கிறேன், இல்லை அப்படின்னா கலரில் போய்ட்டு எனக்கு பிரைட்னஸ்ஸு அதெல்லாமே நான் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். எக்ஸ்போஷர் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டு கொஞ்சம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும்னா கொஞ்சம் இந்த மாதிரி வருது, வேணுங்கிற மாதிரி நான் வந்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஃபுல் இமேஜ் வரும். நீங்கள் க்ராப் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜ் தான் டிஸ்பிளே ஆகும். இதுதாங்க ரொம்ப பேசிக்கான ஆப்ஷன்ஸ். இங்கே இடத்துல இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இங்கே இதெல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ லாக் பண்ணிவிட்டேன் அப்படின்னா எதுக்காக லாக் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒன்ஸ் ஆடியோ எடிட் பண்ணி வச்சிட்டேன், ஆடியோ வீடியோ ஃபுல்லாக நான் எடிட் பண்ணிட்டேன், இந்த 2 ஃபைலை கரெக்டாக சிங்காக எடிட் பண்ணிட்டேன். மேலே வந்து எனக்கு வாட்டர் மார்க் ஆட் பண்ணுறேன், இல்லை எனக்கு வேறு இன்னொரு ட்ராக் வந்து நான் ஆட் பண்ணிட்டு போகிறேன், இதை டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. இது நான் கட் பண்ணும்போது சில டைம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் அப்படி வச்சு கட் பண்ணுறேன் அப்படின்னா கீழே வந்து நீங்கள் ஃபுல்லாக எடிட்டிங் முடிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த இடத்துல வச்சு கட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே கட் ஆகிடுது. உங்களுக்கு தெரியுதுங்களா? கட்டாக இப்படி ட்ராக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரெண்டுமே ட்ராக் ஆகிடுது. இந்த மாதிரி எனக்கு சிரமங்கள்லாம் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லாக் ஆப்ஷனை வச்சுட்டு நீங்கள் இப்போ கட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இது மட்டும்தான் கட் ஆகும். அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்துட்டு இது ஈஸியாகவே உங்களுக்கு இருக்கும், எந்த ஒரு சேஞ்சஸுமே வராது கீழே ரெண்டுமே. இப்போ விசிபிலிட்டி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணிருக்கீங்க, இப்போ நான் விசிபிலிட்டி எடுத்து விட்டுறேன் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு இந்த நான் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இந்த வாட்டர் மார்க் மாதிரி இந்த வந்து எதுவுமே இருக்காது. இதுவே நான் வந்துட்டு இதை எடுத்து விட்டு நான் ப்ளே பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ விசிபிளாக இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அது வந்து எனக்கு விசிபிள் ஆக வேண்டாம், நான் ஃபஸ்ட் வீடியோ மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எடிட் பண்ணி வச்சுட்டு இதை ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கலாம், விசிபிலிட்டி மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டர் ப்ரிவ்யூ. நான் இப்போ வந்துட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணிவிட்டு நான் இப்போ அப்படி ப்ரிவ்யூ பண்ணுவேன் இல்லைங்களா, நான் ஃபுல்லாக ஃபைனலைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பண்ணுவேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வீடியோ ரொம்ப ஸ்லோவாக உங்களுக்கு ப்ளே ஆகும், ஃப்ரேம் ரேட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், பார்த்தீங்கனாலே தெரியும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்லோவாக எனக்கு வேண்டாம், நல்லா ஸ்பீடாக வேணும், நார்மலாக நான் வீடியோ எப்படி எடிட் ஆகி ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த ரெண்டர் ப்ரிவ்யூ அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரேம் எல்லாமே வந்து ஃபுல்லாக ரெண்டர் ஆகுங்க. ரெண்டர் அப்படின்னு ஒன்றும் இல்லை, எல்லா ஃபைலையும் வந்துட்டு உங்களுக்கு ஒட்டுக்க கொலாஜ் ஆகி ஒரு வீடியோவான ஃபார்மேட் ஃபைனல் ஃபார்மேட்டுக்கு வந்துட்டு இதுவே ரெடி பண்ணி டவுன்லோட் பண்ண வேணாம். நீங்கள் வந்து ப்ரிவ்யூ பண்ணும்போது மட்டும் இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்துட்டு பார்த்துக்க முடியும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் ரெண்டர் பண்ணுறதுக்கு. அதை அப்போ கேன்சல் கொடுத்துக்கிறேன், எனக்கு வேணாங்கிறதுனால. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆட் மார்க்கர் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல தான் கரெக்டாக ஏதோ ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல ஆட் மார்க்கர் அப்படின்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேணுங்கிற இடத்துல நீங்கள் மார்க்கரை ஆட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நான் அங்கே வைக்கிறேன், வச்சுட்டு ஆட் மார்க்கர் அப்படின்ட்டு கொடுத்துட்டு எனக்கு பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இந்த செகண்டில் வந்துட்டு மார்க்கர் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் கரெக்டாக மார்க்கர் ஆட் பண்ணிட்டேன். இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வேணுங்கிற இடத்துல உங்கள் மார்க்கர் எந்த இடத்துல மார்க் போட்டு வச்சுக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் வாய்ஸ் ஓவர் அப்படின்னு கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரெக்கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் வேணுங்கிற டிவைஸ் வந்துட்டு மைக்ரோஃபோனை தான் மைக் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம். இன்புட் ஆடியோ வந்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம். மியூட் பண்ணணுமா வேண்டாமாங்கிறத வச்சுட்டு இதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ட்ராக் ஓட ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்தது இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் டு ஃபிட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீன் வந்து நான் அப்படி தள்ளி பார்க்க வேண்டியதாக இருக்குது இல்லைங்களா, ஃபுல்லாக நான் வந்து ஜூம் டு ஃபிட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்தேன். நான் மொத்தமாக எடிட் பண்ணியிருக்கிற மொத்த ஃபைல் ப்ராஜெக்ட் ஃபைலையுமே வந்துட்டு ஃபுல்லாக அந்த ஒரே ஸ்க்ரீனில் வந்துட்டு எனக்கு வந்து அடக்கிடும், ஃபுல்லாக எனக்கு வந்து காம்பேக்ட் ஆகிற மாதிரி டிஸ்பிளே கொண்டு வந்துடும். இது என்னென்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேணுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களோட ஃப்ரேமை. இந்த ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மேலே வந்து ஆடியோ ஆப்ஷன்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீனு, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஸ்னாப்ஷாட்டு, ப்ரிவ்யூ குவாலிட்டி எல்லாம் நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப பேசிக்காக இருக்கும், உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இப்போது நான் வந்துட்டு க்ரீன் ஸ்க்ரீன் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு நார்மலாக ஒரு இமேஜோ இல்லை வீடியோவோ எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்துட்டு க்ரீனாக இருக்கும். இது எதனால் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இமேஜ் இல்லாமல் பேக்ரவுண்ட் வந்துட்டு க்ரீனாக இருக்கும்போது அதை வந்துட்டு நீங்கள் வேறு என்ன பேக்ரவுண்டு வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ நான் இமேஜை வந்துட்டு இந்த மாதிரி மரம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி மரம் இருக்கிறதுல வந்துட்டு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போது அதில் வந்து க்ரீன் கலர் பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் கொடுத்துட்டு உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் தெரியுது இல்லைங்களா, அந்த க்ரீன் ஸ்க்ரீன் அப்படிங்கிறத கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பேக்ரவுண்ட் க்ரீன் பேக்ரவுண்ட் வந்துட்டு போயிடும். நீங்கள் வந்துட்டு எந்த பேக்ரவுண்டாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு நீங்கள் வந்துட்டு அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மேல் லேயரில் வந்துட்டு எந்த இமேஜ் க்ரீன் ஸ்க்ரீனில் இருக்கோ அதை வச்சுட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு வேணுமோ அந்த வந்துட்டு கீழ் லேயரில் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த க்ரீன் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு பேக்ரவுண்டில் வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜஸ் வந்து உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்துட்டு இப்போ நார்மலாக வீடியோ ஷூட் பண்ணுறீங்க, அந்த வீடியோ ஷூட் பண்ணும்போதே வந்துட்டு நான் நார்மலாக க்ரீன் ஸ்க்ரீன் போட்டு ஷூட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோவோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது நான் எதை பற்றி பேசுகிறேனோ அதுக்கு ரிலேட்டடான இமேஜஸ் வந்து நான் நிறைய ஆட் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் பேக்ரவுண்ட் வச்சு நீங்கள் வந்து இன்னொரு வீடியோ ஷூட் பண்ணீங்க, இன்னொரு இமேஜ் வச்சுருந்தீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜஸ் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது பார்த்திங்க அப்படின்னா இந்த க்ரீன் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் கொடுத்துட்டு இந்த மாதிரி லேயர் 2 லேயராக நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதில் சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்காக ரிப்ளை பண்ணுறேன். இல்லை தெளிவாக பர்சனலாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மளுக்காக மெசேஜ் அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுக்காக நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் வீடியோ வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ஒவ்வொரு டைமும் லைக் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நிறையா கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் மோட்டிவேட் பண்ணது மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நன்றி.